ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கையளவு மேகம், ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தம், சீக்கிரத்துக்குள்ளே தேவன் தேசத்தில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காலம். ஏசாயா 40:5, லூக்கா 3:5, யோவான் 2:11, 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லேவியர் 9ஆம் அதிகாரம் 3-6, லேவியராகும் 23ஆம் வசனம், ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சகரியா 4:6-8, 9 வசனம். இது கடைசி நாட்கள் இந்த மகிமை வெளிப்பட போகிறது. நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ. இந்த மகிமையை காண்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை எல்லாம் திருப்பி இந்த காரியங்கள் எல்லாம் தேசத்தில் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒவ்வொரு சீசன்ல, ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த தேசத்துக்கு தேவையான தேவ மனிதர்களை தேவன் எழுப்பி தேசத்தில் எழுப்புதலை கொடுத்தது அந்தந்த நாட்களில். ஒவ்வொரு சீசன் இருக்கு, ஒவ்வொரு சீசன். அதாவது ஒரு மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்பினார், புராட்டஸ்டன்ட் ரிவைவல். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து புராட்டஸ்ட் பண்ணி புராட்டஸ்டன்ட் ரிவைவலை கர்த்தர் கொடுத்தார். பாவ மன்னிப்புக்கென்று ஜனங்கள் சீட்டு வாங்கி கொண்டிருந்த காலகட்டத்தில் தேவன் அந்த மனிதனுக்குள்ள ஆவியானவர் இடைப்பட்டது நிமித்தம் தேசம் மறுரூப மாற்றம் அடைய கர்த்தரை தேடுகிறதற்கு ஜனங்களை தீவிரமாய் ஒரு மறுமலர்ச்சிக்கு நேராக தேவன் கொண்டு போனார். அதற்கு பின்பாக தேவன் வேல்ஸ் தேசத்தில் இவான் ராபர்ட்ஸ் என்கிற பரிசுத்தவான் 12 வயதிலிருந்து தேவன் அவரை தெரிந்து கொண்டது நிமித்தம் இரவு முழுவதும் பல வருஷங்கள் ஜபித்த ஜபம், 10 ஆண்டுகள் போராடி ஜபித்த ஜபத்தின் விளைவு, சேஞ்ச் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட், பென் மீ ஓ லார்ட். இந்த ஜபம் தேசத்தை அசைக்கிறதற்கு அந்த பரிசுத்தவானை தேவன் எழுப்பினார். அவருடைய பெரிய அர்ப்பணிப்பு வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய மகிமையின் எழுப்புதலை கொடுத்தது. வரலாற்றை நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த எழுப்புதல் திருநெல்வேலி மாவட்டத்தை வர தாக்கத்தை உண்டாக்கியது என்று சரித்திரம் சொல்லுகிறார். அந்த தேசத்தில் தேவன் பக்கத்தில் இருந்த லூயிஸ் என்கிற ஒரு ஐலாண்டில் டன்கன் கேம்பல் என்கிற ஒரு பரிசுத்தவான கர்த்தர் எழுப்பினார். 2 பாட்டியம்மாவுடைய ஜபம், கண் தெரியாத காது கேட்காத 2 பேர் பல வருஷம் ஜபித்த ஜபம். அவங்க ஜபம் இவான் ராபர்ட்ஸ் எப்படியாவது இந்த லூயிஸ்க்கு வரணும் என்கிறது தான் அவருடைய பாரமா இருந்தது. ஆனா அந்த ஜபத்தின் விளைவு கர்த்தர் அங்கிருக்கிற ஒரு டன்கன் கேம்பல், ஒரு டீக்கன்னாரை கர்த்தர் எழுப்பி அவர் மூலியமா அந்த தேசத்தில் ஒரு மறுரூப மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த இவான் ராபர்ட்ஸின் எழுப்புதலின் தாக்கத்தை அடைந்த ஒரு தேவ மனிதர் தான் ஆப்பிரிக்கா அமெரிக்கா கொலாபரேஷன்ல பிறந்த வில்லியம் சைமூர் என்கிற ஒரு தேவ மனிதர். ஏறக்குறைய 14 ஆண்டு போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தார். நாட் only 1 year 2 year, long 14 years தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபித்ததனுடைய விளைவு ஆவியானவர் அவரோடு இடைப்பட்டு போதகரிடத்தில் எனக்கு ஒரு 10 நிமிடம் நேரம் கிடைத்தால் போதும் என்று ஏக்கத்தோடு இருந்தவருக்கு காலம் தாமதமானது. அவருடைய சபையின் போதகரே நேரத்தை கொடுக்க 5 நிமிஷ பிரசங்கத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் மல்லமையா இடைப்பட்டு மீண்டும் ஒரு பெந்தைக்கோஸ்தை எழுப்புதலுக்கு வித்திட்டவர் இந்த ஒற்றைக்கண் போதகர் அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதலை கொடுத்த வில்லியம் சைமூர் என்கிற ஒரு பரிசுத்தவான். இவருடைய பிரசங்கத்திலேயும் இவருடைய ஊழியத்திலே நடந்த அற்புத அடையாளங்கள் இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே இல்லை. ஆனா அவர் கடைசியா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார், ஆஃப்டர் 100 years later ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்துல வரும், அதுதான் கடைசி கால எழுப்புதல். அந்த சீசன்ல தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த மகிமை தான் மீண்டும் தேசத்துல வெடிக்க போகிறது. கர்த்தருடைய வல்லமையை தேசம் பார்க்க போகிறது. He manifests his glory. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். Hallelujah. Amen. ஆமென். வில்லியம் சைமூர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது கையே இல்லாத ஒரு மனிதனை கையை நீட்டு, ஸ்ட்ரெச் போத் யுவர் ஹேண்ட் சொன்ன போது கை அவருக்கு வளர்ந்தது. காலே இல்லாத ஒரு மனிதன் கட்ட கம்ப வைத்துக் கொண்டு வில்லியம் சைமூர் அசுசா சீட்ல அந்த இடிந்து போன அந்த தீக்கரையான அந்த வீட்டில் வைத்து பிரசங்கிக்கும் போது அவர் கால் கட்டைய நொண்டி வந்தவரை பார்த்து சொன்னான், போகும்போது ஷூ வாங்கிட்டு போ என்பதாக. அவன் சிறு
சிரிச்சுட்டே போனா. கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ள அவனை கட்டை சுமந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்துல கட்டையை அவன் சுமந்தான், கால் வளர்ந்து. இதுதான் அசுசா சீட்ல நடந்த எழுப்புதலின் ஒரு பெரிய பகுதி. அவர் சொன்ன எழுப்புதலுக்காகத்தான் இப்போ போராடுறோம். அதுக்காக தான் கர்த்தர் எங்களெல்லாம் கனெக்ட் பண்றார். அதுக்கெல்லாம் தான் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். அதுக்காகத்தான் நம்மளை போராட வைக்கிறார். அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த துதி பெருவிழாவை வைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் 25வது வருஷத்துல தேவன் தம்முடைய ஊழியர்கள் அழைத்து கொண்டு வருகிறார். One more time God wants to shake our nation. One more time God wants to shake our city. One more time God wants to shake our church. Hallelujah. Amen. மகிமை வெளிப்பட போகிற காலத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அரியலூர்ல நம்ம சபையை வச்சு கர்த்தர் எழுப்புதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கையை தட்டுங்க, வாயை தரங்க. ஒரு நிமிஷம். அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவரை எங்க மூலியமா எங்க பட்டணத்துல தமிழ்நாட்டில் ஒரு அசைவு உண்டாக. Lord, send your fire. Send your glory. Amen. Hallelujah. ஒரு வில்லியம் சைமூரை எழுப்பினது தான் தாமதம். அதுக்கப்புறம் வந்தது தான் பெந்தேகோஸ்தே எழுப்புதல். எல்லா பெந்தேகோஸ்தே திருச்சபை உருவாகிறதற்கு அஸ்திவாரமே வில்லியம் சைமூர் தான். ஏஜி சர்ச்சா இருக்கட்டும், சர்ச் ஆஃப் காடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த எல்லா திருச்சபைகளும் வில்லியம் சைமூர் அஸ்திவாரம் போட்டதனுடைய விளைவு என்று சொல்லலாம். அதற்கு பின்பாக ஆண்டவர் ஒரு ஜோனத்தான் கோஃபோர்த்தை வடச்சீனாவுக்கு ஜெர்மன்ல இருந்து கர்த்தர் அனுப்பினார். ஒரு லூயிஸ்ல ஆண்டவர் எழுப்புதலை எப்படி ஒரு சின்ன ஐலாண்ட்ல கொடுத்தது போல ஒரு ஜான் நாக்ஸை கொண்டு ஸ்காட்லாண்ட்ல கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்தா. கிவ் மீ சோல், அதர்வைஸ் டேக் மை சோல். ஆத்மாவை தாரும், இல்லைன்னா ஏன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரே ஜெபம் 7 வருஷம் ஜான் நாக்ஸனுடைய முழங்கால் அந்த தேசத்தின் ராணியவே நடுங்க பண்ணியது என்று சொல்லலாம். ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் பியானோவுக்கு காத்தடித்து கொண்டிருந்த ஒரு மனிதனை திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு கையை உயர்த்தி சிறு வாலிபனா முன்பாக வந்து நான் போகிறேன் ஆப்பிரிக்காவுக்கு என்று சொன்னபோது, டாக்டருக்கு படி அப்புறம் போன்னு சொன்ன பிறகு டாக்டருக்கு படித்துட்டு மருத்துவ சேவை செய்கிறதற்கல்ல, மருத்துவ பணிகளில் தேவனுடைய ஊழியத்தை ஆப்பிரிக்காவில் அசைக்க கர்த்தர் டேவிட் லிவிங்ஸ்டனை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் அவரை கொண்டு ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டாக்கினார். அமெரிக்காவில் ஜெரேமியன் லேம்ஃபயர் என்கிற ஒரே ஒரு பிஸ்னஸ்மேன், அந்த பிஸ்னஸ்மேனுடைய கொண்டு ஜெபித்த ஜெபம் 6 பேர் 60 ஆச்சு, 60 600 ஆச்சு, 600 60,000 ஆச்சு, 60,000 6 லட்சமாய் ரட்சிக்கப்பட்டு ஒரு பிஸ்னஸ்மேன் லே பீப்புளை வைத்து கர்த்தர் அசைத்தது தான் லேமன்ஸ் ரிவைவல் ஜெரேமியன் லேம்ஃபயர். ஜெரேமியன் தாமஸ் என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி அதிகாலை ஜெபித்த சாக்ரிஃபைஸ் பிரேயர், அந்த பணிகளின் மத்தியில் ஜெபித்து இரத்த சாட்சியாய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் சியோல்ல ஒரு பெரிய அசைவை அந்த பரிசுத்தவான கொண்டு கர்த்தர் பண்ணினார். இப்படி பல தேவ மனிதர்களை அந்தந்த சீசனுக்கு தேவைக்கு தக்கதாக அந்தந்த இடத்துல ஒரு ஜான் வெஸ்லியை எழுப்பினார், ஒரு சார்லஸ் வின்னியை கர்த்தர் எழுப்பினார், ஒரு வில்லியம், பல தேவ மனுஷர்களை கர்த்தர் எழுப்பிட்டே இருந்தார். இந்தியாவுக்கு கர்த்தர் ஒரு ரிங்கிள் துபேவை அனுப்பி கொடுத்தார், ஒரு வில்லியம் கேரியை கர்த்தர் அனுப்பி கொடுத்தார், ஒரு ரேனியஸ் ஐயா, ஒரு வாக்கர் ஐயா, ஒரு ராக்லாண்ட் ஐயா, ஒரு தேவ மனிதர்கள், பல பரிசுத்தவான்கள், ஒரு ஐடா ஸ்கேடர் அம்மா, ஒரு எமி கார்மைக்கால் அம்மையா, ஒரு சாயர் ஐயா, ஒரு போப் ஐயா, ஒரு கால்வல் ஐயா, இப்படி எவ்வளவோ பரிசுத்தவான்களை இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவன் கொடுத்து சீகன் பால அர்ப்பணித்து நம்ம கையில வேதத்தெல்லாம் அச்சடித்து கொடுத்திருக்கிறார் என்றால் யோசித்து பார்க்கணும். அந்தந்த சீசன்ல அந்தந்த தேவ மனிதர்களை அனுப்பி கொண்டே இருந்தவர். இந்த சீசன் எப்படி தெரியுமா? இந்த சீசன் எப்படி தெரியுமா? ஒரு சீசன் வந்தாங்க, ஒரு சீசன் இங்க இருந்து 1958க்கு அப்புறம் பாருங்க பல தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பினார். ஒரு டிஜிஎஸ் அங்கிள கர்த்தர் ஒரு டிஎல் ஆஸ்பான் மீட்டிங்ல 1958ல மதுரை மீட்டிங்ல தமுக்கத்தில் பிரயம் பண்ணும்போது முகத்தை அங்க மண்ணுக்குள்ள புதைந்துட்டு இப்படி எங்க தேசத்தில் அற்புதம் நடக்காதா என்று ஒரு டிஜிஎஸ் தினகரனுடைய ஜெபம் 1958. எனக்கு நல்லா தெரியும், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அம்மாவுக்கு அப்போ 10 12 வயதோன்னு சொல்லுவாங்க.
அந்த நேரத்தில் டிஎல் ஆஸ்வான் கூட்டத்தில் டிஜிஎஸ் தினகரன் அங்கிளை கத்தர் எழுப்பினார். அதுக்கப்புறம் வில்லியம் தியோடர் அண்ணன், அதுக்கப்புறம் எமில் ஜபசிங் அண்ணன், பி சாமுவேல் அண்ணன், பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன், அதுக்கப்புறம் தேவன் சாது இயேசுதாசன் ஐயா, இப்படி பல பரிசுத்தவான்களை அந்த நாட்களை எழுப்பினார். ஒரு அகஸ்டின் ஜபக்குமார் அண்ணன், ஒரு மோகன் சி லாசரஸ் அண்ணன், ஒரு சாம் ஜபத்துர் அண்ணன், பல தேவ மனிதர்கள், ஒரு சாம் ஆண்டவர், ஒரு சாம் சுந்தரம் ஐயா, ஒரு தாமஸ் ராஜ் ஐயா, அந்த சீசன்ல எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்கள் அவர்களை கத்தர் பயன்படுத்தினார். பல இடத்துல கொண்டு வந்து கத்தர் வித்திட்டார். இந்த சீசன் எப்படி தெரியுமா? யாரும் வர போறதில்லை, இங்க இருந்து யாரும் போக போறதில்லை, உங்களை கொண்டுதான் எழுப்புதல். கொஞ்சம் மெதுவா தட்டுங்க, அவசரம்லாம் வேண்டாம். உங்களை வச்சுதான் கத்தர் எழுப்புதலை தரப்போகிறார். Are you ready people? Amen. Son of Thunder Ministry, are you ready? Hallelujah. இந்த கடைசி கால எழுப்புதல் அரியலூர்ல இருந்து வரும். விசுவாசிக்கிறவங்க நல்லா கை தட்டுங்க, நல்லா வாயை தரங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஆவியில நிரம்புங்க. One more time Lord. Hallelujah. உங்க ஆள் மாதிரி நான் காடு சொல்ல மாட்டேனே, தெரிஞ்சாதானே சொல்ல. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவே அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, ஹalleluya. அந்த மகிமை கர்த்தர் நம் தேசத்துல நம்ம கொண்டு தான் செய்ய போகிறா. பிரைஸ் காட். சீக்கிரம் நடக்க போகுது, அடிச்சு கிளப்பிடுவார் நம்ம ஆண்டவர். ஹalleluya. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா இப்பே வந்துடும் போல எழுப்புதல், அப்படி மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி குளிர் போட்டு ஆட்டுது. தோத்திரம், சீரியஸாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு 6வது நாளாப்பா, 4th டேவா, ஈவினிங் 6 PM அது. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். 6வது நாள் நினச்சிட்டேன்ப்பா. தோத்திரம். இன்னைக்கு 4வது நாள் என்னப்பா? தோத்திரம். நாளைக்கு 5, அதுக்கடுத்து 6வது நாள் தானே, அதுக்கப்புறம் 7வது. அவே சார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அடிக்கடி போகிற இடத்துலலாம் ஒரு 12 வார்த்தையை நான் சொல்லி கொடுத்து அதை நம்ம ஜெபிச்சிருவோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நான் அதை விதைக்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய வார்த்தை. ஓகே, ஆர் யூ ரெடி? ஆர் யூ லிசன்? அந்த 12 வார்த்தையை எழுதிக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஜெபிங்க. என்ன, இந்த மீண்டும் ஒரு எழுப்புதல் தேசத்தில் வரணும்னா இது நடந்தே ஆகணும். இது நடந்தே ஆகணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட 12 வேர்ட், 12 வார்த்தை. அப்போஸ்தலர் நடவடிக்கை என்று ஆல ஆரம்பிக்கிறதுனால 12 வார்த்தையும் ஆலையே ஆரம்பிக்கும், புரியறதுக்காக. ஆமென்.
சரி, 2ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்தை விட்டுருங்க. 2ஆம் அதிகாரம் எழுதிக்குவாங்க. இது நீங்கள் தொடர்ந்து தயவுசெய்து உங்கள் பர்சனல் ப்ரேயர், சர்ச் ப்ரேயரில் நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்தில், நீங்கள் போகிற இடத்துல, வேற சபைக்கு போகும்போதோ உங்களை கர்த்தர் பயன்படுத்தும் போது ப்ளீஸ் இதை டீச் பண்ணுங்க, ஜெபிக்க வைங்க. நீங்கள் ஜெபிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நான் ஆசைப்படுறேன். ஆவியானவர் போகிற இடங்களெல்லாம் இதை சொல்லிரு அப்படின்னு என்னை அதிகமாக தீவிரப்படுத்தினபடினா இந்த 12 வார்த்தை நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வார்த்தையை நான் 2 நாள் உங்களோடு பேசுவேன். ஆமென். Glory. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். உங்க பைபிள்ல எழுதினா கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். அற்புதம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். 4ஆம் அதிகாரத்தை விட்டுருங்க. 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம் அடி. அடி. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அடி. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அழைப்பு. 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 அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அன்பு. அன்பு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. 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 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதரிசனம், விஷன், அதரிசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. அந்தியோகியா. அப்போஸ்தலர் 11 அந்தியோகியா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன். தூதன். ஆண்டவரின் தூதன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். அனுப்புங்கள். சென்ட். அனுப்புங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். அநேக உபத்திரவங்கள். இந்த 12 வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. இதுதான் எழுப்புதலுக்கு அஸ்திவாரம். ஏன் பிரதர் அப்போஸ்தலர் 28 அதிகாரம் இருக்க, எல்லாத்தையும் சொல்லலாமே? இல்ல, 12 போதும்னு நான் நினைக்கிறேன். 12 கல்லு, 12 குடம் தண்ணீர், 12 கட்டை, 12 கோத்திரம், 12 சீஷர்கள், நமக்கு 12 போதும். 12ல கர்த்தர் அசைச்சிருவாருன்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த 12 வார்த்தைக்கும் 12 ஜெப குறிப்பு இருக்கிறது. 12 வார்த்தைக்கும் 12 ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க நாளைக்கு காலையில வந்தா நல்லா இருக்குல்ல? தோத்திரம். டுமாரோ we will meet மார்னிங் 10 o'clock நம்ம சேருவோம். இந்த 12 வார்த்தைக்குரிய ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த 12 வார்த்தையோட நிறுத்திக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி எழும்பி நின்று இந்த 12 வார்த்தை தேசத்தில் நடக்கணும்னு ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு உக்காந்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 25வது ஆண்டு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை தேவன் உண்டாக்குவாராக. கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. வாயை தரங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய் கொஞ்ச நேரம் ஆண்டவரே மீண்டும் ஒரு எழுப்புதல் எங்க சபைக்குள்ள, தேசத்துக்குள்ள, எங்க பட்டணத்துக்குள்ள, தமிழ்நாட்டில் ஆண்டவரே 38 மாவட்டத்துக்குள்ள, 332 தாலுக்காக்குள்ள, இயேசுவே ஆண்டவரே 17,650 ரெவென்யூ வில்லேஜுக்குள்ள, 90,000 குக் கிராமத்துக்குள்ள ஜெபிங்க. ஒரு அசைவு உண்டாகட்டும். ஒரு அசைவு உண்டாகட்டும். 28 மாநிலத்திலும் 8 யூனியன் டெரிட்டரியிலையும் ஆண்டவரை 7 லட்சம் கிராமத்திலையும் 806 மாவட்டத்திலையும் ஏறக்குறைய 17,550,000க்கும் அதிகமான குக்கிராமத்திலையும் ஒரு அசைவு உண்டாக, ஒரு அசைவு உண்டாக, ஒரு அசைவு உண்டாக. இந்த ராத்திரி வேளை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அபிஷேகம், அற்புதம், அடி, அழைப்பு, அர்ப்பணிப்பு, அன்பு. ஆண்டவரே அதரிசனம். அந்தியோகியாவாய் சபை மாறட்டும். ஆண்டவருடைய தூதன் கிரியை செய்கிறதற்கு அனுப்ப வேண்டியவர்களை அனுப்ப. அநேக உபத்திரவம் வந்தாலும் இப்ப பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகளை அல்ல. ஓ ராஜா காதா தாகாவோ. Pray. Glory. ஒரு மகிமையை நாங்க மீண்டும் தேசத்துல பார்க்க விரும்புகிறோம். ஏசப்பா அனுப்புங்க, அனுப்புங்க. உம்முடைய வல்லமை அனுப்புங்க. உம்முடைய மகிமை அனுப்புங்க. உம்முடைய கிருபை அனுப்புங்க.
ஒரு பெரிய அசைவு இந்த 25வது ஆண்டுல 2 கைகளை உயர்த்தி இந்த 25வது வருஷம் எங்க சபை ஆண்டவரே நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு கர்த்தர் கொண்டு போகட்டும். அடுத்த லெவல் அனாயிண்டிங், அடுத்த லெவல் மினிஸ்ட்ரி, அடுத்த லெவல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வசன வார்த்தை வெளிப்பாடு, ஆராதனை, துதி அடுத்த அளவு கட்ட நகர்வுக்கு நேராய் கத்த ரபா ஷாகா தாதா ராகா கந்தரபோ. இயேசுவே இயேசுவே, ஓ சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ப்ளீஸ் ப்ளீஸ், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசனம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஜூடா, உனக்கு ஒரு அறுப்பு காலம், ஹார்வெஸ்ட் அப்பாயிண்டட். ஒரு சீசன், இந்த வருஷம் ஒரு பெரிய அறுவடையின் காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு அறுப்பு காலம். அறுப்பு காலம் என்றால் என்ன? சங்கீதம் 126 கடைசி வசனம் அது கம்பீரம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:3 சொல்லுகிறது அறுப்பு என்றால் மகிழ்ச்சி என்பதாக. அறுப்பு என்றால் அது ஒரு மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். அறுப்புன்னா ரூத் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது அறுப்பு என்றால் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது தான் அறுப்பு காலம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வேதவசனம் சொல்லுகிறது 11 வசனத்தை வாசித்தா அறுப்பு காலம் என்பது பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிற காலம். பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிற காலம் அறுப்பு காலம். அறுப்பு காலம் என்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 50 51 48 வாசிச்ச அறுப்பு காலம் என்பது சேர்த்து வைக்கிற காலம். அறுப்பு காலம் என்றால் சேர்த்து வைக்கிறது தான் அறுப்பு காலம். அறுப்பு காலம் எனக்கு கம்பீரம், அறுப்பு காலம் எனக்கு மகிழ்ச்சி, அறுப்பு காலம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது, அறுப்பு காலம் பிரதிபலனின் காலம். அறுப்பு காலம் என்பது எனக்கு ஒரு பெரிய சேர்த்து வைக்கிற காலம், அறுப்பு காலம். அல்லேலூயா. ஆமா, அறுப்பு காலம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் அறுப்பு காலம் எனக்கு சுதந்தரிக்கிற காலம். அல்லேலூயா. அறுப்பு காலம் என்பது எனக்கு சுதந்தரிக்கிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 14-15 வசனம் அறுப்பு காலம் என்பது எனக்கு சுதந்தரிக்கிற வருஷம். அல்லேலூயா. ஆமென். ஆமா, நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது 14, 15, 16 வசனத்தில் இருக்கு. அறுப்பு காலம் நம்ம சுதந்தரிக்கிறது, பெற்றுக்கொள்ளுகிறது தான் அறுப்பு காலம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷம் நமக்கு முன்னாடி செம்மையான அறுப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். செம்மையான ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அறுவடை இந்த வருஷம் கர்த்தர் நம் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய அறுப்பு காலம், பெருக அறுவடையை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய கம்பீரமான அறுவடையை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. Praise God. எப்பயுமே அறுப்பு காலத்துல நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் பெற்றுக்கொள்ற நேரம் மீதியானியர்கள் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். சில நேரம் நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சத்துரு கொண்டு போயிடுறான் நம்முடைய அறுவடையை. சில நேரம் சத்துரு நமக்கு பகைகனாய் வந்து பகைகர்கள் கொண்டு போகிற காலமாய் மாறி விடுகிறார். அங்கே யோவேல் 2ஆம் அதிகாரம் 25 வாசித்தா வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவு என்று சொல்ல. ஒருவேளை அறுப்பு காலத்துல பட்சித்த
வருஷம் என்று சொல்லலாம். அறுப்பு காலம் ஒருவேளை பகைக்கப்பட்ட வருஷமா இருக்கலாம், ஒருவேளை அறுப்பு காலம் என்பது பட்சிக்கப்பட்ட வருஷமா இருக்கலாம். 2024 வரைக்கும் அறுவடையை சுதந்திரிக்க போகிற நேரத்தில் கண்ணீரோடு விதைச்சனை கம்பீரமா பாப்பேன்னு நினைக்கிற நேரத்தில், பலனையும் பிரதிபலனையும் சுதந்திரிக்க போகிற நேரத்தில், மகிழ்ச்சியோடு அறுக்க போகிற நினைக்கிற நேரத்தில் ஒருவேளை பகைஞர்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம், ஒருவேளை சத்துரு பட்சித்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய அறுவடை நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அறுப்பு காலம். ஆமென். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசித்து பாருங்க. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் பலனை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்பீர்களானா, தளர்ந்து போகாதிருப்பீரானா, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை அறுக்கும்படி செய்வார். ஆமென். இந்த வருஷம் சபைக்கு சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் 2 மாசத்துக்கு முன்னாடி காமிச்சு அண்டர்லைன் திரும்ப திரும்ப சொல்றேன். தளர்ந்து போயிராத, சோர்ந்து போயிராத. நீ பிரயாசப்படுறதில்ல, உழுகிறதில்ல, ஊழியம் செய்யறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, பிரயாசப்படுகிறதில்ல, நீ எதுலையும் சோர்ந்து போகாத, தளர்ந்து போயிராத. ஜெபத்தில் என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் தளர்ந்து போகாத. உனக்கு ஒரு அறுப்பு வைத்திருக்கிறேன். ஏற்ற காலத்தில் தேவன் அந்த அறுவடையை தருகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தளர்ந்தே போயிடக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தண்ணிலாம் வேணாம், நான் அப்பப்போ இருமுவேன், புழுங்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு அறுவடையை தருவார். தளர்ந்தே போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் பைபிளில் இருக்கு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் பெட்டியை சுமந்து கொண்டு தாவீது வரும்போது ஊசா பெட்டியை கையை நீட்டி கர்த்தரை அடித்து, பெட்டிக்கும் தாவீதுக்கும் ஒரு கேப், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப். உடனே பெட்டி யார் வீட்டுக்கு போகுது? ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போகுது. ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் பெட்டி இருந்ததுன்னு பைபிளில் இருக்கு. 3 மாதம் அளவும் பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்தது. பெட்டியை பற்றின விவரமே தெரியாத ஒரு ஆள் வீட்டில் பெட்டி போகுது. வேதம் சொல்லுகிறது 3 மாதத்தில் ஓபேத் ஏதோமுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர், எல்லாத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுப்பு காலத்தில் சோந்தரிக்கணும்னு வச்சுருப்போம்ல, 1 வருஷம் நடக்க வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் 3 மாதத்தில் சாப்டர் க்ளோஸ். 3 மாசத்துல கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதம். 1 இயர் நடக்க வேண்டிய ப்ராசஸ் 3 மாதத்துல செய்வார்னா அதுதான் அறுவடையின் நாள். இனி பார்க்க போறது நம்ம இனி பிரயாசப்பட்டதும் கிடைக்கும், பிரயாசப்படாததையும் அறுக்கிறது இந்த வருஷமா இருக்கும். பிரயாசப்பட புரியலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், ரொம்ப வருஷம் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, ரொம்ப வருஷம் சில காரியம் செஞ்சு தான் வரணும்னு இருக்கும். இல்ல, this year I want to tell you something today. I prophesy long process எல்லாம் ஷார்ட் பீரியட்ல நடக்க போகிறது தான் அறுப்பு காலம். கையை தட்டுங்க. இனி காலம் தாமதிப்பது இல்லை. இனி எல்லாம் தீவிரமாய் நடக்க போகிறது. ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற வேளையில் தீவிரமா. எரேமியா 1:18, எரேமியா 12:42 இனி எதுவும் தாமதிப்பதில்லை, தீவிரம். அல்லேலூயா. ஆமென். ஒரு என்னாகும் 17ஆம் அதிகாரம் 4 8 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆரோனுடைய கோல் சாட்சியின் பெட்டிக்கு முன்னாடி 12 கோத்திரத்திலையும் 12 கோல் கொண்டு ஆரோனின் கோலையும் சேர்த்து லேவி கோத்திரத்துக்கு சாட்சியின் பெட்டிக்கு முன்னாடி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி, ஏன்னா 17 4 8 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இருக்கும், செம்மையா இருக்கும். எல்லாருக்கும் முறுமுறுப்பு. எல்லாருக்கும் என்னது? ஆரோனுக்கு ஒரு விதமாக முறுமுறுப்பு. ஆனால் ஒன்லி ஒரு நைட்டு, ஒன்லி 6 hours. சொல்லுங்க, 6 மணி நேரம்.
6 மணி நேரம். ஆரோனின் கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, பலனினால் நிரப்பி முறுமுறுப்பையே அடக்கியது. ஒரு தளர்ந்து போன, ஒரு காய்ந்து போன, ஒரு கட்டை தோண்டி உத்தரத்துக்கோ வேலிக்கோ நிப்பாட்ட வேண்டிய ஒரு கோல் கட்டை, அதை வச்சு அடிக்கலாம், உடைக்கலாம், எரிக்கலாம். ஆனால் ஒன் நைட், எத்தனையோ ஆண்டு காலம் ஒன்றுமே நடக்காத ப்ராசஸ். ஆனால் ஒரு சாட்சியின் பெட்டிக்கு முன்னாடி வச்சபோது வெறும் 6 மணி நேரத்தில் துளிர்த்து முறுமுறுப்பா அடக்கியதுன்னா, 1 வருஷம் நடக்க வேண்டிய ப்ராசஸ் 3 மாசத்துல ஓபேத்தியதன் வீட்டில் நடந்தது. இனி நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற ஒரு காரியம் 6 மணி நேரத்தில் துளிர்க்குமானா, இந்த வருஷம் எல்லாம் அதுதான் கம்பீரமாய் மாற போகிறது. இனி கர்த்தர் அந்த கம்பீரத்தை உங்க குடும்பத்தில் காண பண்ண போகிறார். தளர்ந்து போன, செத்து போன கற்பம், செத்து போன சரீரம், செத்து போன குடும்பம், செத்து போன சபை, செத்து போன ஜெபம், செத்து போன ஜீவியம், செத்து போன பிசினஸ், செத்து போன வேலை, செத்து போன உறவு. One more time, God wants to raise. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya. இனி நடக்காதுன்னு போட்டதெல்லாம் இனி நடக்க போகிறது. அதுதான் எழுப்புதல். இது சாத்தியமே இல்லாததெல்லாம் இனி நடக்க போகிறது. அதுதான் எழுப்புதல். இனி முடியாதுன்றதெல்லாம் முடிய பண்ணுகிறார். அதுதான் எழுப்புதல். ஆமென். ஹalleluya. ஒரு 6 மணி நேரத்தில் பிரைஸ் காட். ஆமென். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22 வசனங்களை வாசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல் இருக்கிற மன்னாவை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது விடிய காலத்தில் இருக்கிற அப்பத்தை பனியை போல இருக்கும். காலையில் எழும்பி உங்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்து கையை நீட்டி அந்த அப்பத்தை எடுத்து புசியுங்கள். உங்கள் தேவைக்கு தக்கதாக, குடும்பத்தின் தேவைக்கு தக்கதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அடுத்த நாளுக்கு எடுத்து வைக்கலாம் தேவையில்லை. அடுத்த நாளுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் பாடு அண்ணன்னைக்கு போதும் ராசா, நீ எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சவனுக்கும் குறைவுபடலை, அதிகமா எடுத்தவனுக்கும் அதிகமா இல்லை. அடுத்தவன் அதிகமா எடுத்ததுனால அடுத்த நாள் கெட்டு போனது, நாரி போனது. ஒரு 6 மணி நேரம் வந்தது, ஒரு 12 மணி நேரம் கடந்தது, அதுக்கு அடுத்தது கெட்டு போச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த மன்னாவை பொற்பாத்திரத்தில் எடுத்து வைத்து வரும் சந்ததிகள், 30-33 வசனம், வரும் சந்ததிகள் பார்க்கும்படி நீ அதை எடுத்து வை என்று சொன்னபோது அந்த பொற்பாத்திரத்தில் அந்த மன்னாவை எடுத்து வைத்தார்கள். nearly 250 years later, 250 வருஷம் கழிச்சு அந்த மன்னா கெட்டு போகல. அப்படின்னா என்ன அர்த்தமா? என்னைக்கோ உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை நாத்தமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாச்சம் எடுக்காம நம்மளை பாதுகாக்கிறது தான் பல வருஷ process, short period. ஹalleluya. இனிமேலாம் ஊழியம் பல தேவ மனிதர்கள் பிரயாசப்பட்டாங்க. இனிமேலாம் கம்பீரம்தான். அறுத்துக்கிட்டே போக வேண்டியதான் தா. ஆமாத்தா, ஊழியர்கள் தகப்பன்மார்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமே அறுவடை தான். ஜம்முன்னு அறுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிதாக்கள்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கஷ்டமே பட வேண்டாம், அடிச்சு கலப்பிடலாம். அல்லேலூயா. எனக்கு ஒரு மாதிரி ஆசையா இருக்கே இது சொல்றதுக்கே. மோசே அவ்வளோ கஷ்டப்பட்டார். மோசே அவ்வளோ கஷ்டப்பட்டார். செம்ம கஷ்டம். விதைச்சி 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 கஷ்டம்னா கஷ்டம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜோஷுவா. 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோசுவாட்ட பேசுகிறார். மோசே மரிச்சதுக்கு அப்புறம், பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமனதாக இரு, நான் இவர்கள் பிதாக்களுக்கு நான் இட்டுக் கொடுத்த தேசத்தை நீதான் பங்கிட்டு கொடுப்பாய், பலன் கொண்டு திடமனதாக இரு, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மாத்திரம் கவனமாக இருந்து பலன் கொண்டு திடமனாக இருந்து உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக, இவருடைய பிதாக்களுக்கு நான் இட்டுக் கொடுத்த தேசத்தை நீ சுதந்திரிச்சிருவாப்பா. அவன் விதைச்சான், கஷ்டப்பட்டு விதைச்சான். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவன் சொன்னதை வாயில் மட்டும் வச்சுக்கோ, சுதந்திரிச்சிருவேன். வதைச்சிருக்கான், நீ தான் அறுக்கணும். அல்ல இல்லையா சொல்லுங்க.
இந்த வருஷம் பல பரிசுத்தவான்கள் பல வருஷங்கள் பல காலமாய் கஷ்டப்பட்டு போராடி விதைத்ததை இந்த ஜெனரேஷன் கம்பீரமாய் ரொம்ப வருஷம் செஞ்சதை ஷார்ட் பீரியட்ல ஆமென். நடக்குமா நடக்காதா? சூப்பரா செய்வார் ஏசப்பா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. சூப்பர்ல சொல்லிட்டார், செஞ்சிருவார். ஆமென். இன்னைக்கு இரவு நாளைக்கு ஒரு 10 வார்த்தை உங்களோட பேச போறேன். குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன? கர்த்தருக்கு மகிமை. நீண்ட காலம் சம்பவித்தது, நீண்ட காலம் நடந்தது, அதெல்லாம் எல்லாம் ஷார்ட் பீரியட்ல கர்த்தர் செய்தார். பைபிள்ல பல வருஷம் பல காரியங்கள் ரொம்ப வருஷம் நீடித்து செயல்பட வேண்டியதெல்லாம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கர்த்தர் செஞ்சிட்டார். எப்படி இது சாத்தியமாச்சு? என விதைத்ததனுடைய பலன் கம்பீரமான அறுவடை. பிரைஸ் காட். பல வருஷம் விதைத்தது டக்குன்னு கர்த்தர் செய்கிறார். இல்ல சூப்பரா செஞ்சார். ரொம்ப வருஷம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஆபிரகாம் பல வருஷம் போராடினான். ஈசாக்கு ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஆபிரகாமின் துறவை தூத்து போட்டாலே போதும். ரெகபோத்து நேற்று நம்ம பாசு பேசிட்டு இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஈசாக்கின் காலம் அல்லேலூயா அப்படி பேசினாரா? அறுவடையின் காலம், ஆறுதலின் காலம், அற்புதத்தின் காலம், ஆச்சரியத்தின் காலம். பாஸ்டர் சதீஷ், ஐ எம் ஆன் தி வே. இல்ல ஆபிரகாம் கஷ்டப்பட்டு செஞ்சத நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஈசாக்கு தூத்து போட்டாலே போதும். ஏசேக்கு சித்தினாலாம் இல்ல, ரெகபோத்து தான். பழுகி பெருகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவா. ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், ஜஸ்ட் அப்படி பெருக்கி விட்டு போங்க, வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ப்ராசஸ்லாம் இல்லை, ஷார்ட் ப்ராசஸ் தான். ஆனா ஆமா ஆமா அழகாக செய்வார். அப்படி வேதத்தில் ஒரு மனிதனை உங்க முன்னாடி நிறுத்த போறேன். என்ன? 152 வருஷம் நடக்க முடியாதத ஒருத்தன் 52 வருஷத்துல செஞ்சு அப்படி சட்டுன்னு தூக்கி போட்டு போயிட்டா. அப்படி எங்க அக்கா சொல்லிட்டுச்சு, நெகேமியான்ட்டு தோத்திரம். 152 லாங் இயர்ஸ் ப்ராசஸ். 152 வருஷம் அலங்கம் விழுந்தே கிடக்குது, அவமானமா நிந்தையா கண்ணீரோட கிடக்கிறது. ஆனா நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்பி only 52 days டக்குன்னு தூக்கி இந்த வாங்கிக்கோ அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவரும் பண்டிகை கொண்டாடி போயிட்டார். இல்ல செமல்ல பண்டிகை கொண்டாடிட்டு போயிட்டார். 152 வருஷம் நடக்க வேண்டியதை 52 நாள்ல இது சாத்தியம். எப்படி பிரதர்? அதுதான் எழுப்புதல். அதுக்கு தான் நான் ஒரு 10 ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தளர்ந்து போகாமல் இந்த 10 காரியத்தை சபை செய்யட்டும். நம்ம செய்ய இந்த இரவும் நாளையும் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 10 வார்த்தையை நான் சொல்லிடுறேன்ப்பா. இப்ப என்ன, அப்ப தமிழ்ல சொன்னேன், இந்த 10 வார்த்தையை இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுவேன். எனக்கும் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். சொல்லிட்டா 13 அதிகாரம் இருக்கு. என்ன நெகேமியால மொத்தம் 13 அதிகாரம் இருக்கு. ஆனா 10 வார்த்தை. சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரேயர். ஃபர்ஸ்ட் சாப்டர் பிரேயர், ஜபம். எல்லாமே இது பீல இருக்கும். என்ன பீல இருக்கும் பிரேயர். ஓகே. 2வது அதிகாரம் ப்ரிப்பரேஷன், ஆயத்தம்.
ப்ரிப்பரேஷன், ஆயத்தம். மூன்றாம் அதிகாரம் பேயிங் பிரைஸ், கிரயம் செலுத்துங்கள். பேயிங் பிரைஸ், கிரயம் செலுத்துங்கள். நாலாம் அதிகாரம் பெர்சிக்யூஷன், உபத்திரவம். பெர்சிக்யூஷன், உபத்திரவம். அந்த ஐந்தாம் அதிகாரம் ப்ரொவோக், பி ப்ரொவோக்ட்னு போட்டுக்கோங்க. ப்ரொவோக், பி ப்ரொவோக்ட், கோபப்படுங்க. அது ஆவிக்குரிய கோபமா இருக்கட்டும். பி ப்ரொவோக்ட், ப்ரொவோக். அஞ்சாம் அதிகாரம். ஆறாம் அதிகாரம் பொசஸ், உரிமையாக்குங்கள். உரிமை, சுதந்தரியுங்கள். பொசஸ், ஆறாம் அதிகாரம். ஏழாம் அதிகாரம் அதனுடைய கண்டினியூஷன் தான், விட்டுருங்க. எட்டாம் அதிகாரம் பிரிஃபரன்ஸ், முக்கியத்துவப்படுத்துங்கள். பிரிஃபரன்ஸ், முக்கியத்துவப்படுத்துதல். எட்டாம் அதிகாரம். ஒன்பதாம் அதிகாரம் பிரைசிங், துதியுங்கள். பிரைசிங், கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதியுங்கள். பிரைசிங். பத்தாம் அதிகாரம் பிளானிங், திட்டம் பண்ணுங்கள். பிளானிங், திட்டம் பண்ணுங்கள். பத்தாம் அதிகாரம். 9 முடிஞ்சிருச்சாப்பா? ஆமா. 11, 12, 13 3 அதிகாரம் சேர்த்து பியூரிட்டி, பரிசுத்தப்படுத்துதல். பரிசுத்தம், பியூரிட்டி, 3 அதிகாரத்தையும் சேர்த்து. 10 வார்த்தை, 13 அதிகாரம். ஒரு நீண்ட கால ப்ராசஸ். ஷார்ட் பீரியட்ல கம்பீரமான அறுவடையை கர்த்தர் காண பண்ணினார். 9 மணி, ரைட்? கரெக்ட் தானே? ஓகேவாப்பா? ஆனா அது எனக்கு முடியாதே. முடிச்சிருவோம், 2 நாள் இருக்கிறோம்ல, முடிச்சிடலாம். இப்போ நெகேமியா, வேதத்தில் மொத்தம் 2 நெகேமியாக்கள் இருக்கிறாங்கன்னு. உங்க ஐயா மாதிரியே பைபிள் ஸ்டடி இருக்கிறேன், தோத்திரம். நெகேமியா, 2 நெகேமியா. ஒன்று அகலியாவின் குமாரன் ஆகிய நெகேமியா, இன்னொன்று குடும்ப தலைவனாய் இருந்த நெகேமியா. நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். நெகேமியா 7ஆம் அதிகாரத்தில் அந்த நெகேமியாவை குறித்து பார்க்கலாம். எருசலேமின் சிறையிருப்பிலிருந்து வந்த ஒரு ஃபேமிலி மேன் இந்த நெகேமியா. நெகேமியான்னா என்ன பார்த்தோம்? தேவனுடைய ஆறுதல். ஆண்டவரையே ஒருத்தன் ஆறுதல் படுத்த முடியும்னா அது நெகேமியாவில் மாத்திரம்தான் முடியும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு யார் தேவை தெரியுமா? நம்மளையே ஆறுதலை படுத்தணும் எதிர்பார்க்கிறவர்கள் அல்ல. என் தேவனுடைய இருதய துடிப்பை புரிந்து அவரை ஆறுதல் படுத்துற ஒரு கூட்டம் தான் இந்த எழுப்புதலுக்கு தேவை. என் தேவன் இருதயத்தை புரிந்து அறிந்து செயல்படுகிற ஒரு நெகேமியா கூட்டம் இந்த கடைசி காலத்தில் எழும்பட்டும். என் ஆண்டவர் ஆறுதல் படுத்தணும். என் ஆண்டவருடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றணும். என் தேவனுடைய கண்ணீரை துடைக்கணும். என் தேவனுடைய புலம்பல் ஆனந்த களிப்பா மாற்றணும். என் தேவனுடைய வேதனையை நான் சுமக்கிறவனா மாறணும். இயேசுவின் சிலுவையை சுமக்கிற ஒரு கூட்டம் தேவனை ஆறுதல் படுத்துற ஒரு அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு தேவை. ஒரு சிரேனே ஊரானாகிய சீமோன் தேவை. ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ற ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஆண்டவருடைய பாரத்தை இல்ல. சிரேனே ஊரானாகிய சீமோன் ஒரு நீகர் எனப்பட்ட சீமோன். ரூப்பு, ஆமா, அலெக்சாந்தருடைய தகப்பன் அப்படின்னு போட்டிருக்கு இல்ல. ரூப்பு அலெக்சாந்தருடைய தகப்பன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 13 வாஸ்தா, ஆமா, அலெக்சாந்தர் ரூப்புவின் தகப்பனாகிய சிரேனேயனாகிய சீமோன், அவனை காற்பங்கு தேசாதிபதியில் ஒரு பிஷப்பா கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ரூப்பு அலெக்சாந்தருடைய தாய், எனக்கு முதல்ல தாய், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தாய். அவங்க அம்மாவையே கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். அவனுடைய சகோதரிகளை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி 16ஆம் அதிகாரம் ரோமர்ல நீங்க வாசித்து பாருங்க. 8 பெண்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டினியூவா நீங்க வாசித்து பார்க்க முடியும். அப்பா பேரை சொல்லிட்டு பிள்ளை பேரை சொல்றதுதான் பல காலம்.
என்ன அப்பாவை ஐடென்டிஃபை பண்ணி தான் பிள்ளைய சொல்லுவாங்க. ஆனால் லூக்கா எழுதும்போது எப்படி எழுதுகிறார், மார்க் எழுதும்போது எப்படி எழுதுகிறார்? ஆமா, ரூப்பு அலெக்சாந்தரின் தகப்பனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமோன் ஒரு 20 மீட்டர் சிலுவை சுமந்ததுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணி உயர்த்தி ஆசீர்வதித்து பிள்ளைகளின் நிமித்தம் அப்பாவாகிய சீமோனை ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா 20 மீட்டர் சிலுவை சுமந்து விதைத்ததனுடைய பலன் பிள்ளைகள் கம்பீரமாய் அறுக்க முடியுமானா this is the day of revival. நம்ம தகப்பன்மார் விதைத்தத கார்த்திக் கமாலியல், ஜேம்ஸ் எட்வர்ட், என் சகோதரி ஜெபா எல்லாம் அறுக்கிற காலம். என் கண்மணி பிள்ளைகள் அறுக்கிற காலம். என் சின்ன பிள்ளைகள் அறுக்கிற காலம். this is a season of harvest. அல்லேலூயா சொல்லுங்க. அறுப்போம். ஹைஃபை சொல்லுங்க. அறுப்போம். பக்கத்தில் அடிங்க, ஓங்கி அடிங்க. இதுதான் டைமு. கண்ணத்தில் ஜாத்திராதியில தோத்திரம். இன்னைக்கு மேக்சிமம் எஸ்ப்பா முன்னாடி போய் நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் டைம் கர்த்தருடைய பிள்ளைகள் எதுக்கு போகிறோம்? எஸ்ப்பா உங்க சிலுவை அப்படியா தாங்கப்பா, நான் சுமக்கிறேன் டாடி. எந்த பயவுல சொல்லுது? ஒரு பயவுலையும் சொல்ல மாட்டேங்குது. எல்லாமே என்ன சொல்லுதுங்க? எஸ்ப்பா எஸ்ப்பா. என்ன லைவ் வேற போதில்ல, நம்மளை வச்சு செய்வாங்களே. ஆனாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம்ல. ஜி நோ சூடு நோ சொர்ணை அப்படி போடுவோம்ல. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னப்பா சொன்ன? இங்க பாருங்க பாருங்க, மேக்சிமம் ஆஃப் டைம் நம்ம ஏசப்பாட்டை என்னதான் போய் நிப்போங்கிறீங்க? முழங்கால போட்டுக்கிட்டு என் பிள்ளைய கத்த நினைவு கொடுக்கப்பா. குழந்தைலா நம்மால் இந்த சஸ்டைன்ல ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமா இருக்கும். பலே விலை தேவான் மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தைலாண்டு பல வருஷமா குழந்தைக்காகவே தான் மூக்குச்செடியை இழுத்துருப்பாங்க. இல்லைன்னா குழந்தை பிள்ளையோட திருமணத்துக்கு அழுவாங்க. மேக்சிமம் ஏசப்பாட்ட போய் அப்படி அடிப்பாங்க. ஏசப்பா சீ இங்கிட்டு வா, சிக்கிட்டு வா, போ போ. எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிள்ளை, எப்போ பார்த்தாலும் கல்யாணம், எப்போ பார்த்தாலும் வண்டி வேணும், எப்போ பார்த்தாலும் பைக் வேணும், வேலை வேணும். எப்படா நீ மனம் திரும்புவ? என்னைக்கடா நீ எழுப்புதலே வரமாட்டுக்க. நம்ம ஆட்களுக்கு ஜெபிக்கிற சேவோ நான் மெனக்கிட்டு சர்ச்சில் சொல்லி வேற அனுப்புவேன். ஞாயிற்றுக்கிழமையில் எவனாவது வந்த விழுத்துருவேன். என் சர்ச்சில் நான் சொல்லி தான் அனுப்புவேன். ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் ஆசீர்வாதம் முடிச்சோன்னா போ போ போ. எவ்வளோ சொன்னாலும் அப்படி நான் முழங்கால போட்டு புல்பிட்டை விட்டு எழுங்குவேன். தோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு ஒன்று வந்து நிற்கும். அதுக்கு என் மண்டையை என் கையில், அது மண்டையும் கொண்டையும் கையில் கொடுக்காம அதுக்கு பிடிக்காது. நான் 2 ஆட்டி ஒரு ஜெபிச்சா தான் அது அப்படின்ட்டு போவாங்க. அப்படி சிலுத்துட்டு போவாங்க பாருங்க. அந்த அது என்னவோ தெரியல, நம்ம கையை வச்சா தான் ஆகுது அது வண்டிக்கு. அப்படியே பச்சை பிள்ளையா இருக்காங்க. நான் ரொம்ப ஆசீர்வாதமாக பேசினாலும் நம்ம சர்ச்சில் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. நான் பிளஸ்ஸிங்ஸ் அப்படி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனதுருகி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அப்படி என்னை பார்ப்பான் ஒரு மாதிரி. அண்ணனுக்கு ஏதாவது உடம்பு கிளம்பு சரியில்லையா, ஏன் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாருன்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம திட்டுற கேஸுன்ட்டு. தோத்திரம். ஆமாம், பைபிளில் ஒரு 3% தான் கம்ஃபர்ட் இருக்குது. ஆறுதல் 3% தான். ஆனால் உலகத்தில் பல வருஷமா இந்த ஆறுதலையே தான் வண்டி ஓடுது. தங்கச்சி அழாதே, உன் கண்ணீர் இன்று இரவு துடைக்கப்படும். யாருக்கு தான் என்னெல்லாம் விட்டா கேளுங்க, என்னெல்லாம் விட்டா 24 hours அழுவேன் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு.
அழ முடியாத. எங்க ஐயா சொன்னார்ல, அழவும் முடியாது. நம்ம செப குறிப்பை சொல்லவும் மாட்டாங்க இல்ல. பல நேரத்தில் பாஸ்டரை மாதிரி படுற பாடு உலகத்திலே யாருக்கும் கிடையாது. சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. ஆமாம், உங்கள்கிட்ட நாங்கள் அழுதுட்டாலும் என்ன அழுகிற அரும்பிய, சிரிச்சிட்டாலும் என்ன சிரிக்கிற அரும்பிய. உங்கள்கிட்ட மாட்டிட்டு நாங்கள் முழிக்கிற மொழியெல்லாம் இருக்குது தெரியுமா? தோத்துறோம். நாளைக்கு பாருங்க நம்மளை வச்சு ஷார்ட்ஸ் போடுவாங்க பாருங்க. நமக்கு மேக்சிமம் யாராவது கம்ஃபர்ட் பண்ணணுமே தான் நினைக்கிறோம் இல்லை. எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை, நெஞ்சில் சாய், கண்ணீரை துடைக்க ஒரு கரம், நான் இருக்கிறேன். எந்த பயிலும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. சொல்லிட்டேன், ஏசப்பாவை தவிர எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் 25 வருஷம் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்க. இந்த 25 வயசு சின்ன பையன் சொல்ல கேட்டுக்கோங்க, ஒரு பயலும் இது வரைக்கும் நம்ம கஷ்டப்படும் போது உங்கள் கை தான் கண்ணீரை துடைக்கணும். ஊழியக்காரன் அவனையும் தேற்றிட்டு அடுத்தவனையும் தேற்றவன் தான் ஊழியக்காரன். எழுப்புதலுக்குள்ள ஆள் எப்படிப்பட்டு இருப்பான் தெரியுமா? யாரும் அவனை தேற்றணும்னு நினைக்கக்கூடாது. தேவனுடைய இருதயத்தை புரிந்து அவரை தேற்றுகிறவன் தான் நெகேமியாவா இருக்க முடியும். தேவன் ஆறுதல் படுத்துறதுக்கு தான் தேவை இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆட்கள். ஆசீர்வாதம்லாம் டசன்ட் மேட்டர்ப்பா. பிளெஸிங்ஸ்லாம் ஈஸியாக சூப்பராக கொடுத்துட்டு போய்க்கினே இருப்பார் கர்த்தர். வானம் பூமி அவருடையது. எல்லாம் அவர் நினைச்சா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு பெரிய விஷயமா? யோசிச்சு பாருங்கப்பா. சிம்பிள் மேட்ரு என்ன தெரியுமா? ஏசப்பா ஆசீர்வதிக்கிறது தான். அதுக்குத்தான் நம்ம அவ்வளவு போராடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஆசீர்வதிப்பார். ஏசப்பா இருதய துடிப்பாக இருந்துச்சு, அவரை கம்ஃபர்ட் பண்ணணும். எனக்கு அரிமத்தி ஊரான யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவன் ஆலோசனை சங்கத்தில் இருந்தவன். இயேசுவுக்கு விரோதமாக ஆலோசனை நடக்கும்போது அந்த ஆலோசனைக்கு உடன்படாதவன். அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்துட்டு இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்தவன். இயேசு மரித்த பின்பு துணிந்து போய் பிலாத்துவின் இடத்துல இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கினவன். இவ்வளவு சீக்கிரமாக மரித்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு லினன் காத்தை கொண்டு போய் இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய் ஒருவரும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறையை விளக்கிரயமாக வாங்கி அவன் கொண்டு போய் வைத்தவன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அங்கே இருக்கிறவன்லாம் என்ன நினச்சிருப்பான்? யோசேப்புக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு இந்த பயலுக்கு. யோசேப்பு கனி தரும் செடி இல்லை, அவன் படறி பாடுவான், பாய்கிற ஒரு மனுஷன். இவன் எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு இந்த பயலுக்கு. ஆலோசனை சங்கத்தில் இருக்கான். இயேசுவின் பாடு பிஞ்சு போன சரீரம், ரத்தம் இல்லாத சரீரம், அடிக்கப்பட்ட சரீரம், பிக்கப்பட்ட சரீரம், சதையும் தோளும் எலும்புமா தெரிகிற ஒரு சரீரம், முள்முடி சூட்டப்பட்ட சரீரம், விழாவில் குத்தப்பட்ட சரீரம், காணிகள் அடிக்கப்பட்ட சரீரம், பிரம்பினால் அடிக்கப்பட்ட, வாரினால் பிக்கப்பட்ட சரீரம், காரி உமிழ்ந்து துப்பப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை போய் இந்த போய் கேட்டு வாங்குறானே அப்படின்னு தானே உலகம் நினைச்சிருக்கோம், உலகம் சொல்லியிருக்கோம். ஆனால் யோசேப்பு சொல்லியிருப்பான், பரவாயில்ல ஊர் எல்லாம் என்னன்னாலும் பேசட்டும், ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். 3 நாளுக்கு கழிச்சு எனக்கு ஒன்று தெரியும்டா, அந்த சரீரம் மகிமையின் சரீரமா இறங்கி வரும், ஏறி வரும்னு அவருக்கு தெரியும். நீ கேட்கணும். ஹல்லேலூயா. அதை பழகணும். ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்து ஆறுதலை ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆள் தான் தேவை. பாடுகளை வாங்குற ஆள் தான் தேவை. நெகேமியா, you are the person, you are the right person to rebuild the wall. நீ தான் கட்டுவாய். மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உன் மதிலை எடுப்பிக்கிற நாள் வருகிறது. 15ஆம் வசனம், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். உங்களுக்கு அதிசயம் நடக்க போகிறது. இந்த துதி பெருவிழா முடிகிறதற்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற இரவா இருக்கும், அற்புதங்களை வெளிப்படுத்துகிற இரவா இருக்கும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து அதன் ஸ்தானத்தில் நிரப்பி அதன் திறப்புகளை அடைத்து அதன் ஸ்தானத்தில் வைத்தது போல இந்த இரவு சிலரை சொல்லுகிறார், God wants to rebuild. திரும்ப கட்டுவேன், திரும்ப நிலைநிறுத்துவேன், திரும்ப அந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பேன்.
திரும்ப அதே இடம், திரும்ப அதே இடம். மூணாவது நாள் உன் தலை உயர்த்தப்பட்டு பார்வோனுக்கு முன்பாக நீ வருவாய், திரும்ப எடுப்பிக்கப்படும். No long process, very short. இனி சீக்கிரமா நடக்கும்பா. அதான் அறுவடை காலம், அதான் அறுப்பு காலம். இவர்களேன் உயிரோடு இருந்த இயேசு வளைய ஆழத்தில் போடுப்பான்னு பேதர்கிட்ட சொன்ன போது, வளைய ஆழத்தில் போட்ட போது வலை கிளியத்தக்க படகு அமலத்தக்க நண்பர்களினுடைய படகுகளுக்கு கை செய்கை காட்டி அவர்களை அழைத்து அவர்கள் படகை நிரம்பத்தக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை கூப்பிட்டு, எப்பா வாங்கப்பா போடுவோன்னு சொல்லிட்டு இயேசு கூப்பிட்டு போறா. இப்போ வளைய ஆழத்தில் இல்லை, வலது பக்கம் போடுறாடா அப்படிங்கிறாரு. வலது பக்கம் போட்டான். 153 பெரிய மீன்கள், 153 பிக் ஃபிஷ் என்று போடப்பட்டிருக்கிறார். உயிரோடு இருக்கும்போது நிறைய கொடுத்துட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் குறையவா எண்ணக்கூடிய அளவுக்கா தருவார்? அப்படிலாம் நம்ம அப்பா தர்றவர் அல்ல. அதை விட இதுதான் ஆசீர்வாதம் கூட. என்ன தெரியுமா? ஒரு 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 சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணார். கலிலேயா ஏரிய கடலை அதை ரிசர்ச் பண்ணப்போ அவர் ரிசர்ச் பண்ணுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கலிலேயாவில் மொத்தம் 153 வெரைட்டி ஃபிஷ் இருந்துச்சான். கன்க்ளூட் பண்ணிட்டாரு. 153 பெரிய மீன்கள் இருக்குல்ல, 153 வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இன் கலிலேயா. இந்த ரிவரில், அந்த ஏரியில், அது ஒரு பெரிய கடல் மாதிரி தான் இருக்கும், பட் ஏரி. அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, 153 மீன் வெரைட்டியை பிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அகப்படும்? சிலது அகப்படாமலே போகும். ஆனால் ஒரே வீச்சு, ஒரே வலை 153 வருதுன்னா ரொம்ப வருஷம் செய்ய வேண்டியதெல்லாம். கையா தட்டு, நாங்களும் சொல்வோம்ல. அல்லேலூயா. 100 என்பது யூதர்களுடைய பரிபூரணம். 100 என்பது யூதர்களுடைய பரிபூரணம். 50 புறஜாதிகளின் பரிபூரணம். 3 என்பது திருத்துவத்தின் பரிபூரணம். பரிபூர்ணமா நமக்கு தர்றவர் தான் இந்த கம்பீரம். பிரயாசத்தின் பலன் தளர்ந்து போகாமல் இருந்தால் கம்பீரமாய் கர்த்தர் உங்களை அறுக்க பண்ணுவார். அப்போ நெகேமியா அப்படின்னா தேவனை ஆறுதல் படுத்துறவன். இந்த வருஷம், இந்த கடைசி காலம் அப்படிப்பட்டவர்கள் தான் சபையில எழும்பணும். 152 வருஷம் ஒரு அலங்கம் விழுந்து கிடக்கிறது. அவமானமா இருக்கு. போற வரை வர்ற வழியிலெல்லாம் பார்த்து சச்சி நிக்குது. என்னடா இது அலங்கம்? உன் அலங்கத்துக்குள்ள, உன் அரண்மனைக்குள்ள சுகமும் சமாதானமும் தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இங்கே அலங்கமே காணோம், ஒரு கதையுமே காணோம். அலங்கம் இல்லைன்னா என்ன பாதுகாப்பு இல்லை, அலங்கம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை, அலங்கம் இல்லைன்னா அவமானம். வீடெல்லாம் கட்டிடுவான், லோனை வாங்கி அதை வாங்கி முக்கி கட்டிடுவான். செவுறு மட்டும் கட்ட மாட்டான், தட்டியை வச்சு அடைச்சி போட்டு போயிருப்பான். பல நேரம் அப்படி நடக்கும். அது விழுந்து கிடக்கிறது, எடுப்பிக்க ஆள் இல்லை. விழுந்தது ஏற்கனவே கட்டி இருந்தது, விழுந்தது கிடக்கிறது. பல வருஷமா விழுந்து கிடக்கிறது, திருப்பி எடுப்பிக்க ஆள் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது. அதிகாரத்துக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பிரேயர், ஜெபம். அனானி என்கிறவன் எருசலேமின் சிறையிருப்பிலிருந்து வந்து நெகேமியா பாபிலோனில் ராஜா பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரியா. வெல் சொபிஸ்டிகேட்டட், வெல் செட்டில்டு பர்சன். வெல் ஆசீர்வாதம், சுகபோகமான வாழ்க்கை, நல்ல சம்பாத்தியம், நல்ல ட்ரெஸ், நல்ல சாப்பாடு. ராஜா பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா அவன் எப்படி வாழ்ந்திருப்பான்னு யோசிக்கணும். நல்ல ஃபேமிலி, நல்ல காரியம், ஓகே, நல்லா இருக்கிறான். ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல் வருகிறது. அனானி என்கிறவன் ஒரு தகவல் சொல்லுகிறான். எருசலேமில் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீதியா இருக்கிறவர்கள் மகா கொடிய வேதனைகளையும் பாடுகளையும் படுகிறார்கள். அலங்கம் விழுந்து கிடக்கிறது. இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் வந்தபோது அவன் கேட்ட மாத்திரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். எப்படிப்பட்ட ஜெபம் செய்தான்? 13 kind of prayer, 13 வகை ஜெபம். என்னப்பா, how is it possible? ஒரு அதிகாரம் 11 வசனம், 11 வசனத்துல 13 வகை ஜெபம். how is it possible? 13 அதிகாரத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டு வச்சுட்டான். ஃபர்ஸ்டே
13 அதிகாரத்துக்கு அதிகாரத்திலே 13 வகை ஜெபத்தை செய்திருப்பானா? ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற இடத்துல ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க புறப்பட்டு போனதுனால தான் 40 வருஷம் நடக்காத ஒரு மனிதனை அலங்கார வாசல் அண்டையில் கத்த துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்த செய்வானால், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க போனா முடியாதவைகளையும் கத்தர் முடிய பண்ணுவா, நடக்காதவைகளையும் கத்தர் நடக்க பண்ணுவா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் சொப்பனம் காண்கிறவளை போல இருக்கிற வாய்களை எங்கள் நகைப்பினால் எங்கள் நாவை சந்தோஷத்தினால் நிரப்ப பண்ணுகிறவர். கண்ணீரோடு விதைத்தீர்களா? இந்த வருஷம் கம்பீரத்தோடு அறுக்கிற காலம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் எங்க ஜெபிக்க அந்த நேரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஜெபிக்க புறப்பட்டு போனதுனாலதான் 40 வருஷம் கர்த்தர் அவனை துள்ளி குதிக்க பண்ணினா. இயேசு சீஷர்களை அக்கறைப்படுத்தின பின்பு, கவனிச்சுக்கோங்க, அக்கறைப்படுத்தினதற்கு பின்பாக இயேசு ஜெபிக்கும்படி மலையில் ஏறினா. ஆனா அங்க கடல் கொந்தளிக்கிறது, காற்றும் கடலும் பயம் உறுத்துகிறது, அலைகள் அவர்களை சோர்வுக்குள்ளாக்குகிறது. படகை தாங்க கஷ்டப்பட்டு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு 4ஆம் ஜாமத்தில் கடலின் மீது. அப்படின்னா என்ன? எனக்கு ஒன்று தெரியும், எவனுக்கு பிரச்சனை இருக்கோ, எவனுக்கு போராட்டம் இருக்கோ, எவனுக்கு பாடு இருக்கோ, எவனுக்கு கஷ்டம் இருக்கோ, எவனுக்கு கண்ணீர் இருக்கோ, அது எவனுக்கு தெரியும் தெரியுமா? எவன் ஜெபிக்கிறானோ ஜெபிக்கிறவனுக்கு தான் பிரச்சனை தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தான் பாடு தெரியும். அடுத்தவன் பிரச்சனை தெரிகிறவன் ஜெபிக்கிறவனா தான் இருக்க முடியும். அடுத்தவன் கண்ணீரை தெரிஞ்சவன் ஜெபிக்கிறவனா மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்தவன் வியாதியை தெரிஞ்சவன் ஜெபிக்கிறவனா தான் இருக்க முடியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் அடுத்தவன் பிரச்சனை புரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் தேசத்தின் பிரச்சனை புரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் அடுத்தவன் போராட்டம் புரியும். ஜெபிக்கிறவனுக்கு தான் அடுத்தவன் கஷ்டம் புரியும். இயேசு என் மலையில இருந்து அக்கறை பிடிச்சிட்டு மலையில ஏறினவர் சடார்னு இறங்கி கடல்ல நடக்கிறார்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு, என் பிள்ளைகள் போராடுறாங்கன்னு, என் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு, என் பிள்ளைகள் பாடுபடுறாங்கன்னு, என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு. உங்க பிரச்சனை தெரியாதா தங்கச்சி? உன் பிரச்சனை தெரியாதா தங்கச்சி? பிரதர், உங்க போராட்டம் அவருக்கு தெரியாதா? சிஸ்டர், உங்க கண்ணீர் அவருக்கு தெரியாதா? ரொம்ப வருஷம் விழுந்து கிடக்குன்னு அவருக்கு தெரியாதா? ரொம்ப வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஏன் புலம்புறீங்க? அவர் வருவா, அவர் வருவா. இந்த இரவு சிலருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிற இரவா இருக்கும். காற்று கடலையும் அதட்டுகிற இரவு, உங்க கொந்தளிப்பு அடங்குகிற இரவு. கையை தட்டி வாயை தரங்க, கையை தட்டி வாயை தரங்க. தூடா காச்சா டாபாஷே. இனி உங்கள் கண்ணீருக்கு முடிவு வருகிற இரவு. உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிற இரவு. உங்க சாக்கு ஆடை துதியின். ஜெபிங்கப்பா, ஜெபிங்கப்பா, ஜெபிங்கப்பா. ஏன் புலம்புறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் கஷ்டப்படுறீங்க? ஏன் கண்ணீர் விடுறீங்க? ஜெபிக்கிறா. தெரியும், அவருக்கு தெரியும். அவருக்கு உங்க புலம்பல் தெரியும், உங்க பலவீனம் தெரியும், உங்க பாடுகள் தெரியும், உங்க பிள்ளைகளின் கஷ்டம் அவருக்கு தெரியும், உங்க தனிமை தெரியும், உங்க இழப்பு தெரியும், உங்க நஷ்டம் தெரியும், உங்க கண்ணீர் தெரியும், உங்க வேதனை தெரியும், உங்க வேதனை தெரியும். Sister, don't worry about anything. இந்த 4வது நாள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நாருன்னு சொல்லாத, நாருன்னு சொல்லாத. அவர் கண்ணீரோட வந்து உன் கல்லை எடுத்து போடுகிற இரவு. அவருக்கு தெரியும் உங்க கல்லை அவர் எடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க கல்லை நவுத்துவாரு. நீங்க ஏன் நாருன்னு நினைக்கிறீங்க? டோன்ட் வரி, பி ஹாப்பி. அல்லேலூயா. என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும்
உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஆராதிப்பே என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி உம் கரம் என்னில் விலகாதிருக்கும். மழைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு. கை உயர்த்தி கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா ஓஹோ சர்வ ஞானியே. Praise God. கர்த்தருக்கு மகிமை. இந்த போட்டோல நான் ரொம்ப கலரா இருக்கேன்ப்பா. எனக்கே என் கண்ணு பற்றும் போல இருக்கே. கர்த்தருக்கு மகிமை. நெகேமியாவின் புஸ்தகத்தில் இப்போ 13 வகை ஜெபம் சொன்னேன். அதை பாயிண்ட் காமிக்கிறேன். என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம்ப்பா. முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி நாளைக்கு காலையில் அப்படி போயிடலாம். தோத்திரம் 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 தோத்திரம். நெகேமியா இருக்கட்டும் யா. இப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை நான் கைப்பிடித்து நடக்க பழக்கின நாள் முதல். கர்த்தருக்கு மகிமை. நெகேமியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்க, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் 4 to 7 வசனம். 4 to 7, 9, 11. சரியா? 4 to 7, 9, 11. இந்த வசனத்தில் தான் 13 வகை ஜெபம், 13 kind of prayer. 1 4ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டபோது உட்கார்ந்து. the first prayer, sit. உட்கார்ந்து. இது ஜெபமா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன், எப்படி ஏது என்னன்னு சொல்லுவேன். உட்கார்ந்து. 2வது அழுது. எழுதிக்கோங்க. 2வது அழுது. இது அழுகையின் ஜெபம். இது என்னன்னு எல்லாத்துக்கும் நான் வசனம் சொல்லுவேன். எனக்கு வசனத்தை தவிர பைபிளில் வேற ஒண்ணுமே தெரியாது. அவுட் ஆஃப் சிலபஸே நமக்கு தெரியாது. பைபிள் பைபிள் பைபிள். ஆமென். உட்கார்ந்து அழுது. 3வது சில நாளாய் துக்கித்து. 3வது ஜெபம் சில நாளாய். ஏதோ ஒரு நாள் நடக்கல இந்த ப்ராசஸ். கண்டினியூ பிரேயர். அது எப்படி? 13. 4வது உபவாசித்து. ஃபாஸ்டிங் பிரேயர். உபவாசித்து. 5வது மன்றாடி. இன்டர்செசரி பிரேயர். இன்டர்செசரி பிரேயர். இன்ஃபர்மேஷன் டர்ன் இன்டு இன்டர்செசரி. தகவல் அவனை மன்றாட வைத்தது, ஜெபிக்க வைத்தது. மன்றாடி. 5 சொல்லிட்டேனாப்பா? ஆம். 6வது அப்படி கீழே வந்தீங்கன்னா
உம்முடைய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து, பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரெல்லாம் சொல்லிட்டு, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நீங்க இந்த வசனத்துல முழுசு 5ஆம் வசனத்துல பாருங்க, அவரை அறிகிற அறிவின்படி செபிக்கிற ஜெபம். நான் யார்கிட்ட செபிக்கிறேன், எப்பேற்பட்ட ஆள்கிட்ட செபிக்கிறேங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். ஆமென். அறிந்து செபிக்கிற ஜெபம் 6வது. 7வது பாருங்க, உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. ஏதோ நான் மதியம் மட்டும் ஜெபிச்சேன்ல, காலையில மட்டும் ஜெபிச்சேன்றதில்ல, நைட்டு மட்டும் மிட் நைட் பிரேயர் பண்ணேன்றதில்ல, இரவும் பகலும். So what about your sleep, my dear Nehemiah? No sleep. தூக்கமே இல்லை, இரவும் பகலும் மன்றாடி ஜெபம். 8, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை செய்து. அதே வசனத்தை பின்பகுதி பாருங்க, பாவம் செய்தோம். இது பாவறிக்கையின் ஜெபம், பாவறிக்கையின் ஜெபம். அடுத்தது அதே வசனத்தை தொடர்ந்து பாருங்க, 7ஆம் வசனம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோ. பாவறிக்கை மட்டும் பண்றது மேட்டர் இல்லை, அவன் சொல்றான் கெட்டவர்களா நடந்தோம் அப்படின்னா தன்னை தாழ்த்துறதுக்கு எவ்வளவு முடியுமோ தாழ்மையின் ஜெபம். கை கொள்ளல செய்யல, தாழ்மையின் ஜெபம். அப்படியே நீங்க பின்னாடி வந்துருங்க. நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்து அருளும். இது என்னப்பா ஜெபம்? நினைச்சுக்கோங்க அப்படின்னு என்ன ஜெபம்? விசுவாச ஜெபம். வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க. நினைச்சுக்கோங்க, சொன்னீங்களே, பார்த்தீங்களே, இப்படி கொண்டு சொன்னீங்களே, விசுவாசத்தை மோசேக்கு சொன்னீங்களே, நினைத்து கொள்ளுங்க, விசுவாச ஜெபம். அடுத்தது அப்படி கேளவாங்க, ஆண்டவரே உமது அடியானுடைய ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை. அப்படின்னு என்ன? பயபக்தியின் ஜெபம், பயபக்தியின் ஜெபம். அப்படி கீழே வாங்க, உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியாராகிய காரியத்தை கைகூடி வர பண்ணி. எப்படி? முதல் செஞ்ச ஜெபம் வாக்கு தத்தத்தை நினைச்சு ஜெபிக்கிறான், வாக்கு தத்தத்தை நினைத்தருளும் என்று. இது காரியத்தை கைகூடி வர பண்ணுன்னு சொல்றது விசுவாச ஜெபம். வாக்கு தத்தத்தை நினைவு கூறி ஜெபிக்கிறது ஒரு ஜெபம்னா, இது விசுவாசத்தை கிளைம் பண்றான் பாருங்க, காரியத்தை கைகூடி வர பண்ணி. கடைசி 13, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். ஃபேவர் பிரேயர். சிலர் நம்ம சில நேரம் என்ன செய்வோம்னா, ஆண்டவர் இல்லை ஃபேவர் நமக்கு தேவை. மனுஷ கண்களில் தயவு, இயேசு தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தா நினைத்தருளும் என்கிற ஃபேவர் வேணும். நெகேமியா 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அந்த ஜெபத்தை பண்ணியிருப்பார் நெகேமியா. நினைத்தருளும், மனுஷ கண்களில் தயவு நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். யூனோ, அந்த ஜெபம் யாருக்கு செய்யலாம்? ஆண்டவர் நான் போறேன், இந்த ஆள் கண்கள் எனக்கு தயவு வேணும், ஃபேவர். 13 எழுதிட்டீங்களா? 13. இந்த 13 ஜபம் தான் 13 அதிகாரத்துக்கு அவனுக்கு அஸ்திவாரமா மாறிய 13 வகை ஜபம். எப்படி ஜெபிச்சிருக்கான்? எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பாபிலோன்ல ஒரு ஹை போஸ்டிங்ல இருக்கிற ராஜாவுக்கு பக்கத்தில் எப்போதும் இருக்கிற ஆளுக்கு இந்த ஜெபம் எப்படிங்க வருது? ஜெபிக்கிறவன் எருசலேம்ல இருந்தாலே ஜெபிக்க மாட்டான். நம்ம இப்போ எருசலேம்ல இங்கே முக்குது பல பேருக்கு ஜெபம், பெத்லகேம்லயே ஜெபம் முக்குது, பெத்தேல்லையே ஜெபம் முக்குது, ஜெப வீட்லயே ஜெபம் முக்குது. ஆனா பாபிலோன்ல ஒருத்தன் ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறவனை எங்க போட்டாலும் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவனை சிங்க கபில போட்டாலும் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன் அக்னி சூளையில் இருந்தாலும் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் ஜெபிப்பான். ஜெபிக்கிறவன் எங்க இருந்தாலும் ஜெபிப்பான். கர்த்தரை துதிப்பான்.
அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவா. ஜெபம் செய்ய தொடங்கினா கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவா. அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம், ஐயா தட்டுங்கடா, அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா, ஆமென். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். துதி செய்ய தொடங்கினா கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். துதி செய்ய கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவா. ஜெபம் செய்ய தொடங்கினா கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவா. ஜெபம் செய்ய தொடங்கினா ஆமென். முழங்கியே கெச்சிக்கிறா கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. முழங்கியே கெச்சிக்கிறா கர்த்தர் பராக்கிரமசாலியை போ. சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் என்னையுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையே கிடையாது. ஜெபிக்கிறவன் ஜெபிச்சுட்டே இருப்பான். ஜெபிக்கிறவன் பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஜெபிக்கிறவன் எங்க வேணாலும் ஜெபிக்க முடியும். ஆமா, ஜெபிக்கிறதுக்கு சாக்கு போக்கெல்லாம், ஜெபிக்கிறவன் எப்படி வேணாலும் ஜெபிப்பான். நம்ம ஜெபம் பண்ணாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம ஜெபம் பண்ணாததுக்கு அநேக சாக்கு போக்கு சொல்லுவோம் தெரியுமா? சொல்லுங்கப்பா. வைட்ட வாலை, டால வாலை, கொற்கு வாலை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லை ஏல இப்போ ஜெபம் எனக்கு இன்னைக்கு ஏன் ஜெபிக்கலடா, ஏன் காலையில் எழும்பல, வைட்ட வாலை அப்படிம்போ. கரெக்டா? ஏன் ஜெபம் பண்ணல? ஓ அரே பிஸி ஆயிட்டேன் பாஸ்டர், so too much of tired, that's why I'm not able to pray, no. rakaba kaba kaba. நம்ம மேக்சிமம் டைம் ஜெபிக்காததுக்கு ரொம்ப ரொம்ப ரீசன் சொல்லுவோம். ஆமா ரைட்? ஆனா இதெல்லாம் உண்மையா? இல்லை. அப்படின்னா எது உண்மை? வாய்ட்ட வாழை இருந்தாலும் சமையல் பண்ணாமல் இருந்திருப்போமா? பண்ணுவோம். கொற்கு வாழை இருந்தாலும் நம்ம கடைக்கு போய் 1/2 கிலோ கறி வாங்காமல் இருந்திருப்போமா? கண்டிப்பாக கறி வாங்குவோம். அல்லேலூயா. என்னத்தான் போனாலும் எவ்வளோத்தான் போனாலும் ஆனால் சாப்பிட்றத சாப்பிடாம இருக்க மாட்டோம், சாப்பிடுவோம். மாத்திரை போட்டு சாப்பிடுவோம். ஸோ செபிக்காம இருக்கிறதற்கு இதெல்லாம் ரீசன் இல்லை. ஆமா ரைட்? செபிக்காம இருக்கிறதுக்கு இது ரீசன் இல்லை, இது சும்மா சாக்கு போக்கு. என்னதான் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய விடுறது விட்டுருப்போம், வேலை செஞ்சுருப்போம், சமையல் பார்த்துருப்போம், நல்லா செல்ல நோண்டி ரீலாக பார்த்துருப்போம். ஆமென் 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 ஆமென். தோத்திரம் 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 சொல்லுங்கப்பா. ஆனால் சர்ச்சுக்கு வராமல் போகிறதுக்கும் ஜெபம் பண்ணாமல் போகிறதுக்கு மட்டும் நம்ம பயலுக்கு எங்கே இருந்து தான் காரியம் கிடைக்குமோ தெரியல. ஏன்டா சர்ச்சுக்கு வரல, ஏன்டா சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. எங்கன்னு கேட்டால் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஏன்டா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு சார் அப்படிமோ. சாரையே ஒரு காலத்தில் திணறடிச்சு அவ்வளோ குறுப்பு. இந்த காலத்தில் பாஸ்டர்மார் எங்களெல்லாம் போட்டு கலங்க பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்லாம். ஏன் சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு பாஸ்டர்,
ஏன்டா சர்ச்சுக்கு வரல? கிளம்ப போகும்போது குறுக்கு பிடிச்சிருச்சு பாஸ்டர். ஆனால் இந்த பேய் குறுக்கு பிடிச்சாலும் செல்போனை பார்த்துட்டு தான் இருந்திருக்கும். அன்னைக்கு பார்த்துருக்கீங்க? எங்களுக்கு குறுக்கு பிடிச்சாலும் நாங்கள் இங்கே வந்து நின்று பிரசங்கம் பண்ணி தான் ஆகணும். என்ன ஆனாலும் இப்படி நின்னாவது நாங்கள் பேசணுமே தவிர எங்களை நீங்கள் விடுவீங்க? நோ பாஸ். அப்போ ஜெபங்கிறது இதெல்லாம் ரீசன் இல்லை. நான் ஜெபம் பண்ணாமல் போனதுக்கு இது ரீசன் கிடையாது. எது ரீசன் தெரியுமா? என் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஒரு காலத்தில் ஒரு சண்டே சர்வீஸில் ஒரு காணிக்க பாட்டு பாடுன்னு சொல்கிறதுக்கு சொன்னது போன வாரம். அப்படி நான் என் சீசனில் சொல்கிறேன். ஒரு சண்டே சர்வீஸ்க்கு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த வாரம் சண்டே சர்வீஸில் நீ ஒரு காணிக்க பாட்டு பாடணும்னு சொன்னதுக்கு அந்த ஒரு வாரம் 100 பாட்டாவது பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் முழங்காலில். அடுத்த வாரம் நீ ஒரு சங்கீத பகுதியை தியானின்னு சொன்னப்போ 150 சங்கீத பகுதியை தியானிச்சு 150 பிரசங்கத்தை எடுத்து ஜெபம் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கு விளக்க வர எழுதி 10 நிமிஷம் பேசுகிற சங்கீத பகுதிக்கு அவ்வளோ போராடி இருப்பேன். ஒரு பாட்டுக்கு நமக்கு காடும் தெரியாது, ஸ்கேலும் தெரியாது. அதுக்கே இவ்வளவு போராடி ஆண்டவர்கிட்ட பாட்டுக்கு செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணி இவ்வளவு கண்ணீர் விட்டு இவ்வளவு புலம்பி ஒரு சங்கீத பகுதிக்கு இவ்வளவு புரண்டு ஆண்டவரே வயிறு கலக்கி பல நேரம் கஷ்டப்பட்டு போராடி அது மத்தியில் போராடி ஒரு சங்கீதம் ஒரு ஜெபத்துக்கு. ஆமென். நான் இங்கே யோசிச்சு பாருங்க, நான் ஜெபம் பண்ணாமல் போனதுக்கு வயிற்று வலியோ தலை வலியோ குறுக்கு வலியோ அந்த வலி எந்த வலியுமே கிடையாது. நான் ஜெபம் பண்ணாமல் போனதுக்கு காரணம் என்ன நான் நம்பினேன், அதனால ஜெபம் போச்சு. என்னை நம்புறதுக்கு முன்னாடி நான் அதிகமாக ஜெபித்த நாட்கள் உண்டு. என்னை நம்பாத போது விழுந்து ஆண்டவரே சார்ந்து ஜெபித்த நாள் உண்டு. என்னை நம்பாத போது உபவாசித்து புலம்பி அழுது ஜெபித்த நாள் உண்டு. என்னை நம்பாத போது ஒரு பாட்டுக்கு 12 மணி நேரம் ஜெபிச்சது உண்டு. ஒரு பிரசங்கத்துக்கு 10 நிமிஷம் சங்கீதத்துக்கு ஒரு வாரம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சது உண்டு. ஏன்னா அன்னைக்கு என்ன நம்பலை. என்னைக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சனோ, ஜெபம் தானே ஜெபிச்சுக்கலாம், பாட்டு தானே பாடிக்கலாம், பிரசங்கம் தானே பண்ணிக்கலாம், ஆராதனை தானே ஆராதிச்சுக்கலாம், சங்கீதம் தானே சொல்லிக்கலாம், இது தானே தெரியும்னு என்னைக்கு எனக்கு தெரியும்னு என்ன நம்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தான் ஜெபம் போச்சு. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா, என் குழப்பமான நம்பிக்கை நீரையா, என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நீரையா, என் குழப்பமான சூழ்நிலையில் நம்பிக்கை நீரையா, நிரந்தரம் இல்லா வாழ் நிரந்தரம் நீரே, நித்திய நிரந்தரம் நீர்தானையா, நிரந்தரம் இல்லா வாழ் நிரந்தரம் நீரே, நித்திய நிரந்தரம் நீர்தானையா. இயேசுவே நித்தியமே, இயேசுவே நிரந்தரம் நீரே, இயேசுவே இயேசுவே நிரந்தரம் நீரே. நம்மளை ரொம்ப நம்பிடுவோம், அதனால பார்த்துக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷன் பாபிலோன்லேயே உட்காந்து உள்ள 13 ஜெபத்தை முட்டி ஜெபிக்கிறான். எப்படி? ஏன்னா அவனை நம்பலை. நான் ராஜா பக்கத்தில் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பாபிலோனில் இருக்கேன், அது மேட்ரு கிடையாது. என்ன வேணாலும் நடக்கும், அதெல்லாம் விஷயமே கிடையாது. நான் சொன்னால் ராஜா கேட்பார், பணம் பார்த்து, அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவனை நம்பலை, அதனால தான் அவன் ஜெபிச்சான் 13 வகை ஜெபத்தை. How is it possible? He was prayed 13 kind of prayer.
அவன் வேலையை நம்பலை, அவன் ராஜாவை நம்பலை, அவனையே நம்பலை, அவன் வேலையை நம்பலை, அவன் பொசிஷனை நம்பலை, அவன் ஃபேவரை நம்பலை. கர்த்தர் எனக்கு அவர் தான் பதில். ஒரு ஆன்சர் அங்கிருந்தான் வரும். என் கேள்வி இவ்வளவு பெருசா இருக்கு. பாபிலோ, ஐயோ எருசலேம், ஓ மதில், ஐயோ புலம்பல். என் கேள்விக்கு பதில் எனக்கு ஒரு இடம் தான் தெரியும். அந்த இடம் அவர் சமூகம் மட்டும்தான் தெரியும். அது அவரை நோக்கி பார்த்தா மட்டும்தான் முடியும். இந்த பெரிய காரியம் 152 வருஷம் எத்தனையோ பேர் எழும்பி வந்து செய்ய முடியாதது ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் 52 நாளில் இது சாத்தியமானா, how is it possible? Nehemiah, the only secret prayer. எழும்புங்கப்பா, முடிச்சலாம். இன்னும் எவ்வளோ பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. நாளைக்கு பேசலாம், காலையில் பேசலாம், ஈவினிங் பேசலாம். வந்துடுவீங்களாடா? சமையல்லாம் வேண்டாண்டா, எதுக்கிட்ட நமக்கு சமையல், கர்த்தர் பார்த்துக்குவார் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்களா? சீக்கிரமாக சமைச்சு வச்சுட்டு ஓடிவாங்க. கண்களை மூடுங்க. என் கேள்விகளுக்கெல்லாம் glory, என் குழப்பமான நிரந்தரம் இல்லா வாழ்வின் நிரந்தரம் நீரே, நித்திய நிரந்தரம் நீர்தானையா, நிரந்தரம் இல்லா வாழ் நிரந்தரம் நீரே. கை உயர்த்தி இயேசுவே நித்தியமே, இயேசுவே நிரந்தரம் நீரே, இயேசுவே ரகபோ ஷகதன கபோ ரிமல கபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும். என் ஆவியில் ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ண முடியும். இந்த வேர்டு ரிலீஸ் ஆகும்போது தெரியும் கர்த்தர் எல்லாத்துக்குள்ளும் அது சக்கு 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 சக்குன்னு வச்சிருக்காரு. ஆமென். ஒரு மகிமை. கையை தட்டுங்க, வாயை தரங்க. எஸ், 152 வருஷம் நடக்காதது 52 வருஷத்துல 52 நாளில் ஓ இனி நடக்க போகிறது. இனி குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில, வேலையில, பிள்ளைகள் வாழ்க்கையில இனி லாங் ப்ராசஸ் அல்ல, ஷார்ட் ப்ராசஸ். ஷார்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.